ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம நாட்டுக்கோழி பண்ணைங்க. நம்மளோட பண்ணை வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நாமக்கல் மாவட்டம், பள்ளிப்பாளையம் வட்டம், பாப்பம்பாளையம்னு ஒரு கிராமங்க. நம்மக்கிட்ட ஒரிஜினல் பெருவிடை கோழி மட்டுங்க தான் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா வேறு வேறு ப்ரீட் வளர்த்தோம்னா 2ம் கிராஸ் ஆயிரும். ப்ரீடை மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருவிடை கோழி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ கோழிலாம் மேய்ச்சலுக்கு போயிருக்குங்க. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. காலை டைமில் வந்து தொறந்து விட்டுருவேங்க. ஒரு 2 ஏக்கரா சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. டைமண்ட் ஃபென்சிங். அதுக்குள்ளார போய் மேய்ஞ்சிட்டு வந்துருங்க. இது வந்துட்டு ஒரு பசுந்தீவனம் போட்டிருக்காங்க கோழிங்களுக்கு. இது வந்து ஒரு 4 மாதமான கோழி குஞ்சுங்க. நாட்டுக்கோழி பண்ணையில பசுந்தீவனம் போட்டா மட்டும் தான் நம்ம ஒரு பண்ணைய வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லா நடத்த முடியுங்க. ஏன்னா கோழி தீவன விலையெல்லாம் வந்து பயங்கரமா ஏறிருச்சுங்க. மக்காச்சோளம், கம்பு, கோழி தீவனம் எல்லாமே வந்துட்டு கிலோ ரூ. 40 மேல ஏறிருச்சுங்க. பசுந்தீவனம் எவ்வளோக்கு எவ்வளோ கோழி சாப்பிடுதோ ஆரோக்கியமா இருக்குங்க. மேய்ச்சல் முறையில வளர்ந்துச்சுன்னா பசுந்தீவனம் வந்துட்டு அதுவே போய் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. என்னதான் கோழிங்களுக்கு பசுந்தீவனம் போட்டாலும், அது வந்துட்டு அடர் தீவனத்துக்கு தான் பார்த்துட்டுருக்கோங்க. அதனால அடர் தீவனம் கண்டிப்பா போட்டுறணும். நம்ம வந்து பைப்ல போட்டுருக்கோங்க. பைப்ப கட் பண்ணி, அத வந்துட்டு ஃபீடர் மாரி போட்டுருக்காங்க. இதில நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "தண்ணி வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வைக்கலாங்க. பட் ஆனா வந்துட்டு, ஆ எச்சம்லாம் உள்ளார போயிரும். கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. மண்ணெல்லாம் உள்ளார வாரி போட்டுருங்க. ஃபீடு கரெக்ட்டா இருக்கு. எந்த விதமான கால வந்து பறச்சு, ஃபீட வேஸ்ட் பண்றதில்ல. அதனால இத ட்ரை பண்ணி பாருங்க. காசு எஃபெக்டிவாவும் இருக்குங்க. வெயில்லயும் போடலாம். மழை, வெயிலு சிலதெல்லாம் ஃபீடர வாங்குனோம்னா, வெயில்ல போட்டோம்னா ஒரு 6 மாசத்துல இத்து போயிருங்க. பைப் வந்து அந்த ப்ராப்ளம் வரல. நான் ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நைட் டைம் வந்து பார்க்குறீங்க. இதுதான் நம்மளோட பரண் செட்டப்புங்க. கோழி குஞ்சு வந்துட்டு மேல ஏறிக்கும். அந்த அந்த குச்சிகள்ல நின்னுக்குங்க. நைட்ல எல்லா கோழிகளும் மேல ஏறிக்கும். இந்த செட்டப் ஏன் பண்ணியிருக்கோம்னா, அதோட எச்சங்கள் கீழ விழுந்துரும். மண்ணு கீழ போட்டுருக்கங்க. அதனால ஈஸியா காய்ஞ்சிரும். கோழிங்களுக்கும் அதிகமா டிசீஸ் பரவாதுங்க. கோழிங்களுக்கு அதிகமா டிசீஸ் பரவுது எதனாலனா, அதோட எச்சங்கள வந்து அதுவே கொத்தி சாப்பிடுறது. அ ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழி பக்கத்துல இருக்கிறதுங்க. இது மாரி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா கோழிகளும் படிக்கட்டில மேல ஏறிக்கும். கொஞ்சம் பழக்குறது கஷ்டம் தாங்க. பழகிருச்சு பழகிருச்சுன்னா, ஈஸியா எல்லா கோழிகளும் மேல ஏறி நின்னுக்குங்க. அதான் பார்த்துருக்கீங்க. எல்லாமே வந்து அணையிற டைமுங்க. அதனால தீனி சாப்பிட்டு எல்லாமே மேல ஏறி நின்னுக்குங்க. பகல்ல கீழ இறங்கிக்குங்க. எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருங்க. கோழிங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி வைக்கிறதுங்க. அதில வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணிறக்கூடாது. நம்ம ட்ரிங்கர் இல்லையா நிப்பிள் சிஸ்டம்ல குடுத்தோம்னா கோழிக்கு வந்து டிசீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பரவாது. இந்த சளி பிரச்சனைலாம் வந்து இந்த தண்ணினால தான் வந்து சீக்கிரம் பரவிருங்க. ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழிக்கு. அதனால ட்ரிங்கர் இல்ல நிப்பிள் சிஸ்டம் போட்டோம்னா, சுத்தமா ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழிக்கு பரவாதுங்க. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, 1 1/2 மாசம் ஆன கோழி குஞ்சுகள் இருக்குங்க. இது வந்து ஆடிவிக்க பவுல் ஃபாக்ஸ் டோசேஜ் முடிச்சுட்டு தான் வெளிய விடுவோங்க. மேய்ச்சலுக்கு விடுவோம். அதுவரைக்கும் இந்த செட்டப்ல தான் இருக்குங்க. நம்மளோட ஃபார்ம் வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி நாட்டுக்கோழி வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.